தேர்வுக்கூடம். பேனாக்கள் உரசும் மெல்லிய சத்தம். ஒவ்வொரு முகத்திலும் ஒருவித இறுக்கம். அருண் தன் வினாத்தாளை பார்த்தான். முதல் கேள்வியிலேயே அவன் மனம் சுருங்கியது. படித்த பகுதிதான். ஆனால் ஒரு வாரம் முன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது அவசரத்தில் அந்த பகுதியை படிக்க மறந்துவிட்டான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்தான். பெரும்பாலானவை அவனுக்கு தெரிந்தவைதான். ஆனால் மனசுக்குள் ஒரு பயம். அந்த ஒரு கேள்வியை, அந்த முக்கியமான பகுதியை படிக்காமல் விட்டதால் வரும் இழப்பு கண்ணுக்கு தெரிந்தது. டிஎன்பிஎஸ்சி கிளிக் செயலியில் அந்த பகுதிக்கான மாதிரி தேர்வை அவன் பலமுறை செய்திருக்க வேண்டும். ஆனால் அம்மாவின் காய்ச்சலும் மருத்துவமனை அலைச்சலும் அவனது படிப்பை தடுத்தன. கடைசி அரை மணி நேரம். கேள்வித்தாளின் விடுபட்ட பகுதியை பார்த்தான். ஒரு மதிப்பெண். இல்லை, ஒரு கேள்வியின் மதிப்பெண். அவனது மொத்த உழைப்பையும் வீணாக்குமோ என்ற பயம் தொண்டையை அடைத்தது. கண்ணுக்கு தெரியாமல் ஒரு துளி கண்ணீர் விடைத்தாளில் விழுந்தது. அது வெறும் கண்ணீர் இல்லை, கை நழுவி போன கனவின் வலி. தேர்வுக்கூடம் அமைதியாக இருந்தாலும் அவனது மனசுக்குள் ஒரு புயல் வீசியது. அம்மா, நான் முயற்சி செய்தேன். ஆனால் என்ற வார்த்தைகள் அவன் தொண்டையிலேயே நின்று போயின. அந்த கண்ணீரில் அவன் கண்ட கனவுகள் கரைந்து கொண்டிருந்தன. இந்த மாற்று வடிவம் எப்படி இருக்கிறது? இந்த கதை தேர்வுக்கூடத்தின் சூழலிலேயே